ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறே. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறே. அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காய் திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காய் அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவேன், என்ன நான் செலுத்திடுவேன். 1000 பாடல்களோ காலம் எல்லாம் ரட்சிப்பை உயர்த்திடுவே. என்ன நான் செலுத்திடுவே. 1000 பாடல்களோ என் உயிர் காலம் எல்லாம் ரட்சிப்பை உயர்த்திடுவே. இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக. கண்களை மூடின வண்ணமாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த உபகாரங்கள் ஏராளம்.
நமக்கு அவர் பாராட்டின அவருடைய கிருபை ஏராளம் ஏராளமானது. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நல்ல இருதயம் நிறைந்து உளமாற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். அல்லேலூயா. ஓ ஷாந்தலலே மாகனாஷி தேவரஹாந்தலோஸ். Thank you அப்பா. நன்றி செலுத்துகிறோம். நல்ல கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவருடைய பிரசன்னத்திலே அல்லேலூயா அவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. என்ன சந்தரே பூசியா கபரேகலே மராஷ். அல்லேலூயா. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா உபகாரங்களுக்காக, எல்லா உதவிகளுக்காக, ஒத்தாசைகளுக்காக இருதயம் நிறைந்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி பலிகளை செலுத்துகிறோம். நீரல்லவா எங்களை கொண்டு வந்தீர், நீரல்லவா எங்களை நிலை நிறுத்தினீர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார், அந்நிய தேவர்கள் அவரோடு இருந்ததில்லை. அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை வேளை முழுவதையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை பாடி ஆராதிப்போம். நீர் நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர். பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சங்கீதங்களின் புத்தகத்தில் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். நீர் நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீர் பெரியவர். சேர்ந்து பாடும். ஆமென். பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீர் நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூத துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூத துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி புது ஒளி எழுப்பி ஆராதிக்கின்றோம். பாட்டுகள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கின்றோம். கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி புது ஒளி எழுப்பி ஆராதிக்கின்றோம். பாட்டுகள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீர் நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். எல்ரோயி என்னை காண்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எலோஹிம் எங்கும் உள்ளவரே, யேசுவா ஆட்டுக்குட்டியானவரே. எல்ரோயி என்னை காண்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எலோஹிம் எங்கும் உள்ளவரே, யேசுவா ஆட்டுக்குட்டியானவரே. கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி புது ஒளி எழுப்பி ஆராதிக்கின்றோம். பாட்டுகள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கின்றோம். கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி புது ஒளி எழுப்பி ஆராதிக்கின்றோம். பாட்டுகள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி உம்மை
உம்மை ஆராதிக்கின்றோம். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். மலைகளை பெயர்த்து தரையாக்குவீர், பள்ளத்தை நீரைத்து சமமாக்குவீர், கரடுகள் முரடுகள் நேராக்குவீர், செம்மையான பாதையிலே நடத்திடுவீர். மலைகளை பெயர்த்து தரையாக்குவீர், பள்ளத்தை நீரைத்து சமமாக்குவீர், கரடுகள் முரடுகள் நேராக்குவீர், செம்மையான பாதையிலே நடத்திடுவீர். கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி புது ஒளி எழுப்பி ஆராதிக்கின்றோம். பாட்டுகள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கின்றோம். கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி புது ஒளி எழுப்பி ஆராதிக்கின்றோம். பாட்டுகள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கின்றோம். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். எல்ரோயி என்னை காண்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எலோகிம் எங்கும் உள்ளவரே, யேசுவாட்டு குட்டியானவரே. எல்ரோயி என்னை காண்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எலோகிம் எங்கும் உள்ளவரே, யேசுவாட்டு குட்டியானவரே. கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி புது ஒளி எழுப்பி ஆராதிக்கின்றோம். பாட்டுகள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கின்றோம். கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி புது ஒளி எழுப்பி ஆராதிக்கின்றோம். பாட்டுகள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கின்றோம். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். இயேசு புயல் காற்றை படைத்தவரே, தூத துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே, வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூத துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூத துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே, வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூத துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. மலைகளை பெயர்த்து தரையாக்குவீர், பள்ளத்தை நீரைத்து சமமாக்குவீர், கரடுகள் முரடுகள் நேராக்குவீர், செம்மையான பாதையிலே நடத்திடுவீர். மலைகளை பெயர்த்து தரையாக்குவீர்,
பள்ளத்தை நீரைத்து சமமாக்குவீர். கரடுகள் முரடுகள் நேராக்குவீர். செம்மையான பாதையிலே நடத்திடுவீர். கரங்களை உயர்த்தி துதிபலி செலுத்தி புது ஒளி எழுப்பி ஆராதிக்கின்றோம். பாட்டுகள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கின்றோம். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். இயேசு நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேல் ஆண்டவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இந்த பூமியில இல்லை. ஆமென். ஆண்டவர் கேட்கிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார். நம்முடைய ஆண்டவரால செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஆமென். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். அல்லேலூயா, 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 ஆமென். சாத்தான் உன்னை எதிர்த்த போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே. தோல்வி என்றும் உனக்கில்லையே, துதிகானம் தொனித்து மகிழ்வாய். சாத்தான் உன்னை எதிர்த்த போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே. தோல்வி என்றும் உனக்கில்லையே, துதிகானம் தொனித்து மகிழ்வாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
எங்கள் மேலூற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. தேவனை போற்றி பாடுவோம். ஹல்லேலூயா. இவர் எல்லா துதிகளுக்கும் எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் இவர் பாத்திரராய் இருக்கிறார். ஆமென். ஆவியிலே நிறைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுகிற இந்த வேளையிலே கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே, எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே, எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. சேர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். ஒரு விசை கூட கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எந்த ஸ்துதி ஸ்தோத்திரங்களுக்கும் மேலான அவருடைய நாமம். ஹல்லேலூயா. எல்லா துதிகளுக்கும் எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் மேலான அவருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக, மேலான அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, மேலான அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Hallelujah.
நம்முடைய ஆண்டவர் எல்லா நாமங்களுக்கும் மேலானவர். கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் உள்ளவரே, எல்லா துதிகளுக்கும் மேலான ஓ பாத்திரரே, ஹல்லேலூயா. தொடர்ந்து பாடி ஆராதிப்போம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, நீ வருவாயா? இயேசு இன்று வாழ்வு தந்திடுவார். நீ வருவாயா? வாழ்வு தந்திடுவார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இயேசு நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. இயேசு நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ தேடும் நிம்மதி இயேசு
கால்வரி இயேசு தருகிறார், இயேசு தருகிறார், இன்று தருகிறார், இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார், அதற்காகத்தான் சிலுவையிலே இயேசு தருகிறார், இயேசு தருகிறார், இயேசு தருகிறார். ஓ, அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார், அதற்காகத்தான் சிலுவையிலே. ஓ, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், 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 கொண்டாடுவோம். நாம் கொண்டாடுவோம், 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 கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து. கூப்பிடு நீ, கூப்பிடு நீ, பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ, பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து கொண்டாடுவோம், 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 கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆண்டவர் நம்மிடத்தில் இடைப்படுகிறதற்கு ஒரு ஆராதனை முழுமையும் தேவை அல்ல. ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தியே ஆண்டவர் நம்மிடத்திலே பேசி விடுவார். அவருடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளதா இருக்கிறபடியினால, உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறபடியினால அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே கிரியை செய்யும். நம்மிடத்தில் இருக்கிற அந்த விரக்தி எல்லாம் மாறும். விரக்தி என்பது என்ன? அநேக நாட்களாக ஒரு காரியத்திற்காக காத்திருந்து இருக்கும்போது மனதில் விரக்தி உண்டாகும். அப்படிப்பட்ட விரக்தி நிலைகள் எல்லாம் இந்த நாள் ஆராதனை வேளையில நம்மை விட்டு மாறுவதாக. விரக்திகள் ஆராதனை வேளையில ஆண்டவரோடு இணைந்து இருக்கக்கூடாதபடி இருக்கிற விரக்திகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. தேவன் மேல இருக்கிற கசப்புகள் மாறுவதாக. ஏசப்பா மேல இருக்கிற கசப்புகள் எல்லாம் மாறட்டும். இஸ்ரவேலே, கர்த்தர் என்னை மறந்தார் என்று சொல்லாதே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்னை மறந்தார் என்று சொல்லாதே. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. அவள் மறக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. ஓ, முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்.
அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை எல்லாம் ஆண்டவர் ஒரு சில நிமிட துளிகளுக்குள்ளே உங்களுடைய கரங்களிலே வர பண்ணுவார். எப்பொழுது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கானவைகளை யோசிக்கும் போது, தேவனுடைய ராஜ்யத்திற்கானவைகளை செய்யும் போது, அப்படியே வாய்களை திறந்து சில நிமிடங்கள் அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஹல்லேலூயா. லேமா கபரஹந்தயா ஹிபாகனா ஷம்தரமனா ஹம்தரலவரோ ஷிபரபா லிபா கபபனா ஷம்தரபா கனதியந்துனமரவோ ஷியரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே விடுதலை, இயேசுவின் நாமத்தில் ஜெயம். ஹல்லேலூயா. காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே வைத்திருக்கிறார். கர்த்தர் அல்லவா காலங்களை கரத்திலே வைத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. அது உங்களுடைய கரத்திலும் அல்ல, பிசாசினுடைய கரத்திலும் அல்ல. காலத்தை கர்த்தர் தம்முடைய கரங்களில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான் எனது முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைக்கப்பட்டே நியமிக்கப்பட்டே நிரூபிப்பதும் உங்க பிரசன்னமே. கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைக்கப்பட்டேன் நியமிக்கப்பட்டேன் நிரூபிப்பதும் உங்க பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிற தேசம் வாழுவோம், என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிற தேசம் வாழுவோம், என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு
முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான். ஹல்லேலூயா. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம் இயேசுவா. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான். கரங்களை உயர்த்தி அவருடைய பிரசன்னத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. Thank you அப்பா. ஹல்லேலூயா. இந்த ஆராதனையின் மீதியான பகுதிகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க கூடாமல் இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நிர்மூலமாக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி சங்கீதம் 95வது சங்கீதம். நாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார்படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியைகளையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஆமேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்றால், தேவனால் கிடைக்கும் துவக்கம் என்கிற தலைப்பில் நின்று நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். தேவனால் கிடைக்கும் துவக்கம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 38வது வசனம் 39வது வசனத்தை
நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 38, 39 ஆகிய வசனங்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒழிந்து போம். தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். இந்த வசனத்தில் குறிப்பிட்ட சில வார்த்தைகளை மட்டும் வாசிக்கலாம். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒழிந்து போம். தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆராதனை வேளையிலே நாங்கள் தியானிக்கவிருக்கிற இந்த வசனங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. தேவனால் கிடைக்கும் துவக்கம் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும். நாங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை துவங்கினது கர்த்தர்தானா என்பதை ஆராய்ந்து அறிகிற ஒரு நேரமாய் இந்த கர்த்தருடைய வார்த்தையின் வேலை அமையட்டும். ஆண்டவரை வாசிக்கிற, தியானிக்கிற, கேட்கிற எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வசனங்களை உணர்ந்து கொள்வதற்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்த இந்த அருமையான வசனம் இப்படி சொல்லுகிறது, இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததே ஆனால், மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒழிந்து போம். அர்த்தம் என்ன? ஒரு காரியத்தை மனுஷர்கள் துவங்கினால், அவர்களுடைய சுய சக்தியின்படி, சுய பலத்தின்படி மனிதர்கள் துவங்குவார்களே ஆனால் அந்த காரியம் பாதியில் நின்று விடுகிறதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த காரியம் ஏதாவது தவறான பாதைகளுக்குள்ளே போகிறதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தேவன் ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே துவங்குவாரே ஆனால், நீங்கள் துவக்குகிற அந்த காரியத்திலே கர்த்தர் இருப்பாரே ஆனால், அந்த காரியத்தில் நிச்சயமாய் உங்களை ஜெயம் அடைய பண்ண, உங்களுக்கு வெற்றி கிடைக்க பண்ண, உங்களை முழுமைப்படுத்த கர்த்தரால் கூடும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பிரசங்க வேளையிலே அதிகமாய் நாம் தியானிக்க போகிற விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் செய்து கொண்டிருக்கிற இந்த காரியத்திலே, நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த காரியத்திலே கர்த்தர் இருக்கிறாரா? இதனுடைய துவக்கம் யார் என்பதை நாம் ஆராய்ந்து நாம் அறிய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் அப்படின்னு வேதத்தில் வசனம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் நிறைய நேரங்கள் நம்முடைய சுய புத்தியிலே சாய்ந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்து விடுகிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுனாலே வீணான மனக்குழப்பங்கள் நமக்கு வருகிறது, தேவையில்லாத கவலைகள் வருகிறது, தேவையில்லாத நஷ்டங்கள் வருகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். வேதத்திலே ஒரு வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சஞ்சலப்படுகிறதற்கு காரணமே இல்லை, தேவையே இல்லை. வீணாக, விருதாவாக மனுஷன் சஞ்சலப்படுகிறான் என்று வேத புஸ்தகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இன்றைக்கு நிறைய பேர் படுகிற கவலையில் ஒரு நோக்கமே இல்லை. நிறைய பேர் படுகிற சஞ்சலத்தில் ஒரு காரணமே இல்லை. காரணமில்லாமல் சஞ்சலப்படுகிறோம், காரணமில்லாமல் அழுகிறோம். ஒரு நோக்கமே இல்லை. ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தால் ஒரு வீணான நோக்கம் தான் அதற்குள்ளே இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியத்திற்காக அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஒரு காரியத்தை கர்த்தர் துவக்கி தருவாரே ஆனால், ஒரு காரியத்தினுடைய தொடக்கத்திலே கர்த்தர் இருப்பாரே ஆனால், அந்த காரியம் எவ்வளவு பிரச்சனையினூடாய் நடந்து சென்றாலும், எவ்வளவு பிரச்சனையினூடாய் அது கடந்து சென்றாலும், அது முடிவு வரைக்கும் நிலை நிற்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நோவாவை பார்த்து ஒரு பேழையை செய்யும்படி அவனிடத்திலே ஆண்டவர் சொன்னார்.
அப்படி அந்த பேழையை அவன் உருவாக்க துவங்கின போது அதற்கு முன்பாகவோ அல்லது வேறு இடத்திலோ அப்படிப்பட்ட ஒரு பேழை உண்டாக்கப்படவில்லை. அதை குறித்த அறிவு அப்போதைய இருந்த மக்களுக்கு யாருக்குமே இல்லை. ஆனால் கர்த்தர் நோவாவினிடத்திலே சொன்னார், நீ ஒரு பேழையை உண்டாக்கு, அதனுடைய அளவு இப்படி இருக்க வேண்டும், உயரம் இவ்வளவு இருக்க வேண்டும், அதற்கு அகலம் இப்படி இருக்க வேண்டும், இத்தனை நிலைகள் அதற்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பேழையை உண்டாக்கும்படி சொன்னார். அந்த வார்த்தையின்படியே ஒரு சில வருஷ காலங்கள் அந்த பேழையை நோவாவும் அவனுடைய குமாரர்களும் சேர்ந்து உண்டாக்கினார்கள். ஆமென். வெள்ளம் வந்தது, மழை பொழிந்தது, பூமியினுடைய ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறந்தது. அந்த பேழை ஆமென் உயர ஆரம்பித்தது, தண்ணீரில் அது உயர ஆரம்பித்தது. ஆமென். பெரிய ஒரு ஜலப்பிரவாகம் ஏற்பட்டு உலகமே மூழ்கடிக்கப்படுகிற ஒரு நேரத்திலே கூட ஆண்டவர் உண்டாக்கின, ஆண்டவருடைய வார்த்தையின்படி கட்டப்பட்ட இந்த பேழைக்கு ஒன்றுமே நடைபெறவில்லை. நன்றாக கவனித்து பாருங்கள். முழு உலகத்தையும், மனுக்குலம் முழுவதையுமே ஆண்டவர் வெள்ளத்தினாலே, ஜலத்தினாலே அழிக்கிற ஒரு நேரம். அந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படி கட்டப்பட்ட இந்த பேழைக்குள் இருந்த மனுஷர்கள் ஒருவர் மேலும் எந்த தீங்கும் என்ன செய்யவில்லை, வரவில்லை. அவன் வைத்திருந்த அந்த பேழையிலே, அவன் கட்டியிருந்த அந்த பேழையிலே ஒரு தீங்கும் வரவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த துவக்கத்திலே ஆண்டவர் இருந்தார். அந்த பேழையை உண்டாக்க சொன்னது கர்த்தர். அந்த பேழைக்கான அளவை குறித்து கொடுத்தது கர்த்தர். அந்த பேழைக்கான உயரமும் அகலமும் கர்த்தரிடத்திலிருந்து தான் நோவாவுக்கு கிடைத்தது, நோவாவினுடைய சுய புத்தி அல்ல. இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு காரியத்தின் துவக்கத்திலே கர்த்தர் இருப்பாரேயானால் ஆமென், அது எவ்வளவு பிரச்சனையினூடாய் கடந்து சென்றாலும், எவ்வளவு போராட்டத்தினூடாய் கடந்து சென்றாலும் அது முடிவு வரை நிலைத்திருக்கும். என்ன நோக்கத்திற்காக கர்த்தர் துவங்கினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தர அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய துவக்கத்திலே, நம்முடைய காரியங்களின் துவக்கத்திலே ஆண்டவர் இருக்கிறாரா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் வாசித்த அருமையான இந்த வசனத்திலே, அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 38, 39 ஆகிய இந்த வசனத்திலே ஆமென், அங்கே கமாலியேல் என்று சொல்லப்பட்ட ஒரு நியாயாஸ்திரி, அதிகம் படித்த ஒரு மனிதன், இந்த மனுஷனுடைய வார்த்தைகள் தான் நாம் வாசித்த இந்த 2 வசனங்களும். ஆமென். இந்த அப்போஸ்தலர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களான அப்போஸ்தலர்கள் தைரியமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே போய் நின்று, அதிகாலமே போய் நின்று அவர்கள் அங்கே பிரசங்கிக்க தொடங்கினார்கள். ஜீவ வசனத்தை பிரசங்கிக்க தொடங்கினார்கள். அப்படி அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது பிரதான ஆசாரியர்கள் அவர்கள் மேல் பொறாமை கொண்டு அவர்களை சிறையிலே அடைத்தார்கள். ஆனால் கர்த்தருடைய தூதனானவர் இரவிலே வந்து அவர்களை சிறைச்சாலையில் இருந்து அவர்களை விடுவித்து எல்லாரையும் வெளியே கொண்டு வந்தார். அப்போஸ்தலர்கள் அனைவரையும் வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் நின்று இந்த ஜீவ வசனத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி அவர்களிடத்திலே சொன்னார். அதிகாலமே வந்தவர்கள் ஆமென் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். அங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரே குழப்பம். நேற்று தான் இந்த மனிதர்களை நாம் சிறைச்சாலையில் அடைத்தோம், எப்படி இவர்கள் இங்கே வந்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை மறுபடி பேசுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் கலக்கம் அடைந்தார்கள். அப்படி கலக்கப்பட்டு நின்று கொண்டிருந்த வேளையில் தான் அவர்களை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும், எப்படியாவது அவர்களுடைய வாழ்க்கை முடித்து விட வேண்டும் என்று அங்கே பிரதான ஆசாரியர்களும் அங்கே இருந்த அந்த முக்கியஸ்தர்களும் அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட வேளையிலே கமாலியேல் என்று சொல்லப்படுகிறதான அந்த நியாயாஸ்திரி, அந்த மனுஷன் எழுந்து நின்று அவன் சொன்னான், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள். இந்த யோசனையும், அதாவது பிரசங்கிக்கிற இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒளிந்து போம், தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவன் இதனுடைய துவக்கமாக இருந்தார் என்று சொன்னால் அதை அழிக்கிறதற்கு உங்களாலே கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்று ஞானமாக ஒரு வார்த்தையை இந்த கமாலியேல் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசித்தோம். ஆமென். இவர்கள் செய்கிற இந்த காரியம், இந்த யோசனை, இந்த கிரியை மனுஷரால் உண்டாயிருந்ததானால் அது ஒளிந்து போம். மனுஷிகமாய் நீங்கள் யோசிக்கிற காரியங்கள், மனுஷிகமாய் நீங்கள் செய்கிற காரியங்கள் அநேக நேரத்திலே முற்றுப்புள்ளிக்கு நேராக என்ன செய்கிறது, அது போய் முடிவடைகிறது. ஏனென்று சொன்னால் அதற்கு பின்பாக ஆண்டவருடைய கிரியை இல்லை.
அதற்கு பின்பாக தேவனுடைய நடத்துதல் இல்லை, அதற்கு பின்பாக கர்த்தருடைய வழிநடத்துதல் இல்லாதபடியினாலே ஆமென், அந்த காரியம் ஒரு முழுமை பெறாததாய் முற்று பெறுகிறதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் தேவனால் உண்டாயிருக்கிற ஒரு காரியம், தேவனால் உண்டாயிருக்கிற ஒரு நடத்துதல் என்ன செய்யும் என்று சொன்னால், உங்களை முடிவு வரைக்கும் நடத்தி சென்று உங்களை வெற்றி உள்ளவளாக அது மாற்றும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற காரியங்களிலே, நீங்கள் எடுத்து கொண்டிருக்கிற முயற்சிகளிலே, அது உங்களுடைய வேலை சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பம் சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தொழில் சம்பந்தமாக இருக்கலாம், உங்களுடைய படிப்பு சம்பந்தமாக இருக்கலாம். இப்படி எதுவாக இருந்தாலும் அந்த காரியத்தினுடைய துவக்கத்திலே ஆண்டவர் இருக்கிறாரா, இதை துவங்கினது கர்த்தர் தானா என்கிற ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைத்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் செய்கிற இந்த கிரியைகள் தேவனுடைய பார்வைக்கு சரியானது தானா? ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய், எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் அவனிடத்திலே கேட்டார். அப்போ எரேமியா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மறுமொழி என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் வாதுமை மரத்தின் கிளையை பார்க்கிறேன். எரேமியா சொல்லுகிறார், வாதுமை மரத்தின் கிளையை பார்க்கிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ கண்டது சரியே, நீ எதை பார்த்தாயோ அது சரி என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறது ஆண்டவர் பார்க்கிறதோடு ஒன்றாய் இருக்கிறதா? அன்றைக்கு எரேமியா அதைத்தான் பார்த்தான். கர்த்தர் எதை பார்த்தாரோ அதையே எரேமியாவும் பார்த்தான். இன்றைக்கு உங்களுடைய பார்வை அப்படி இருக்கிறதா? கர்த்தர் எதை பார்க்கிறாரோ அதை நீங்கள் பார்க்கிறீர்களா? கர்த்தர் கேட்க விரும்புகிற காரியத்தை நீங்கள் கேட்கிறீர்களா? கர்த்தர் செய்கிற காரியத்தை நீங்கள் செய்கிறீர்களா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு எரேமியா பார்த்ததும் ஆண்டவர் பார்த்ததும் ஒரே காரியமாக இருந்தது. இன்றைக்கு நீங்களும் ஆண்டவரும் பார்க்கிற காரியம் ஒன்றுதானா? உங்களுடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் எதை பார்க்கிறாரோ அதைத்தான் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ கால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். இந்த வசனம் சொல்லுகிறது அந்தத்தில் உள்ளவைகளை, அதாவது முடிவில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு நான் அறிவிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் நடைபெறவே இல்லை, இன்னும் அதற்கான காலம் வரவே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அந்தத்தில் உள்ளவைகளை, கடைசியில் நடைபெற போவதை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆதி முதற்கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? தெரிவிக்கிறார். ஆபிரகாமின் இடத்திலே ஆண்டவர் அப்படித்தான் சொன்னார். ஆமென். இன்னும் அவனுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவர் அவனுடைய சந்ததிகளை குறித்து ஆண்டவர் பேசினார். ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் ஒரு வேலை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டு கொண்டிருப்பீர்கள். ஒரு வேலை கிடைக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிற காரியத்தை உங்களால் நம்பவே முடியாது. நம்முடைய மனுஷீக மூளையை கொண்டு நாம் யோசிக்கும் போது நம்ம என்ன யோசிக்கிறோம்? ஆண்டவரே, முதலாவது எனக்கு ஒரு வேலையை தாரும், ஒரு சிறிய வேலையை தாரும் என்று நாம் யோசிக்கும் போது இல்லை இல்லை என்று சொல்லி ஆண்டவர் பெரிய ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு என்ன செய்வார்? பேசி கொண்டிருப்பார். அது தேவனுடைய அந்த அந்த அவருடைய மனதிற்கேற்ற, அவருடைய இருதயத்திற்கேற்ற விஷயங்கள். அது நிறைய நேரத்தில் நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். ஆபிரகாமை பாருங்க, ஆண்டவரிடத்தில் எனக்கு என்ன தருவீர்? உம்முடைய அடியேன் நான் பிள்ளை இல்லாதவனாக இருக்கிறேனே என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் பிள்ளையை பற்றிய பேசல, அவனுடைய சந்ததிகளை பற்றி ஆண்டவர் பேசி கொண்டிருந்தார். அவனுக்கு உண்டாக போகிற சந்ததிகளை பற்றி ஆண்டவர் அவனுக்கு சொல்லி கொண்டிருந்தார். அவனுடைய கூடாரத்தை விட்டு அவனை வெளியே அழைத்து கொண்டு வந்தார். வானத்தை பார்க்க செய்தார். நட்சத்திரங்களை என்ன சொன்னார்? ஆமென். அதெல்லாம் எண்ணி முடியாததா இருந்தது. ஆண்டவர் சொன்னார், இதுபோல உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இன்னும் ஒரு பிள்ளை கூட அவனுடைய பெயர் சொல்ல இன்னும் உண்டாகவில்லை. அப்படிப்பட்ட நேரத்திலே, அதாவது சாராள் மூலமாக
இன்னும் ஒரு பிள்ளை கூட பிறக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட உன்னதமான காரியங்களை ஆபிரகாமிடத்திலே சொல்லி கொண்டிருந்தார். இது போலதான் நம்முடைய ஆண்டவர் பாருங்க, துவக்கத்தை பாருங்க, ஒன்றுமே இல்லை, எதுவுமே சாத்தியமே இல்லாத இடத்திலிருந்து ஆண்டவர் துவங்குகிறார். ஆனால் அதனுடைய முடிவை பார்த்தா இன்றைக்கு பல ஆயிரம் வருஷங்கள் கடந்தும் இன்றைக்கும் நாம் யாருடைய சந்ததி என்று அழைக்கப்படுகிறோம்? ஆபிரகாமினுடைய சந்ததி என்று அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. கலாத்தியர் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனத்தின்படி நாம் எல்லாரும் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம், ஆபிரகாமின் பிள்ளைகளாய் நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஒன்றுமில்லாமல் இருந்து அழைத்து வந்தார் அவனை, ஒன்றுமில்லாமையில் இருந்து அழைத்து வந்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணி ஒரு பிள்ளை கூட இல்லாத நிலையிலே ஆமென் அவனுக்கு சந்ததிகளை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அன்றைக்கு ஆண்டவர் அவனிடத்திலே வாக்குத்தத்தம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மையும் மனதில் வைத்துதான் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனால் அப்போ கூட ஆபிரகாமுக்கு அது தெரியாது. ஆண்டவர் இதையெல்லாம் வைத்து தான் வாக்கு பண்ணுகிறார் என்று சொல்லி அந்த துவக்கம், கர்த்தரால் வருகிற அந்த துவக்கத்திற்கு ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் இல்லாய்மையில் இருந்து உருவாக்குகிறவர். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாததில் இருந்து நம்முடைய ஆண்டவர் ஒன்றை உருவாக்குவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஒன்றை உருவாக்குவதற்கு அவருக்கு ஏதோ ஒரு ஃபேக்டர் ஒன்றும் அவருக்கு தேவையே இல்லை, எந்த காரணிகளும் அவருக்கு தேவையில்லை. இல்லாய்மையில் இருந்து நம்முடைய ஆண்டவர் உருவாக்குகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சூரியனையும் சந்திரனையும் அவர் படைத்தார். ஹல்லேலூயா. ஆமென். நாம் பார்க்கிற நட்சத்திரங்களை அவர் படைத்தார். இதெல்லாம் முன்பதாகவே இருந்திருக்கவில்லை. அவருடைய வார்த்தையின் வல்லமையிலே உண்டாக்கப்பட்டவைகள். சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தது என்று சொல்லி வேதத்தில் நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். இது எல்லாம் அவருடைய வார்த்தையிலே, அவருடைய வார்த்தையின் வல்லமையினாலே சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென். அவ்வளவு வல்லமையுள்ள வார்த்தையுள்ளவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். துவக்கம் அற்பமான ஆரம்பமாக இருக்கலாம். உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? சம்பூரணமாக இருக்கும். அதனால தான் நிறைய நேரங்களில் அந்த துவக்க காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறத நம்புகிறதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதுக்கான சாத்தியங்களே இருக்காது. அதுக்கான சாத்தியங்கள் என்பதே இராது. சுற்றி இருக்கிற மனிதர்கள் ஆகட்டும், சூழ்நிலைகள் ஆகட்டும், குடும்ப பின்னணியங்கள் ஆகட்டும், அதற்கான வாய்ப்பே இருக்காது. அப்படிப்பட்ட நிலையிலே தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்கிறார்? துவங்குகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷர்கள் யாரை வேண்டுமானாலும் வேதத்தில் எடுத்து பாருங்கள், அவருடைய துவக்கம் மிகவும் அற்பமாக இருந்திருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபு என்கிறதான மனுஷன் சாதாரணமானவன் அல்ல. அவனுடைய தகப்பன், அதாவது ஈசாக்கினுடைய சொத்து ஆபிரகாமினிடத்திலிருந்து ஈசாக்கு வந்திருக்கிறது. ஈசாக்கினுடையது எல்லாம் அவனுடைய குமாரர்கள் இருவருமான ஏசா யாக்கோபுக்குத்தான். ஆனால் ஆண்டவர் யாக்கோபை உருவாக்க நினைக்கும் போது அவனை வெறும் கோலும் கையுமாக அவனை மாற்றினார். ஒன்றும் இல்லாய்மையில் இருந்து தான் அவனுடைய வாழ்க்கை துவங்கினது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். ஒருவேளை ஒன்றும் இல்லாய்மையிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஒரு சாத்திய கூறுகளும் இல்லை. ஆண்டவர் சொன்னதற்கான எந்த ஒரு காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையிலே தென்படவில்லை. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தேவை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். கால சூழ்நிலைகள் அல்ல தேவை, கர்த்தருடைய வார்த்தை தான் தேவை. நிறைய நேரங்களில் கால சூழ்நிலைகள்லாம் இருக்கும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் இருக்கும். ஆனால் உங்களுக்கு தேவை கர்த்தருடைய வார்த்தை, அது போதும். ஹல்லேலூயா. ஆமென். செங்கடலுக்கு நேரே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்தார்? நடத்தினார். அங்கே பாதை இல்லை. இதுவரை அப்படி ஒரு பாதை இருந்ததும் இல்லை. அதற்கு நேரே ஆண்டவர் அவர்களை நடத்தினார். கடந்த வாரமும் இதை குறித்து நாம் தியானித்தோம். அப்படிப்பட்ட ஒரு நடத்துதல் அவர்களுக்கு கிடைத்த போது மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ முறையிட்டு கொண்டிருக்கிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை அனுப்பினதை என்ன செய்கிறோம்? வேதத்திலே வாசிக்கிறோம். பாதையே இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அங்கே வெளிப்பட்டு விட்டது. கர்த்தர் அதை பேசிவிட்டார் என்று சொன்னால், பாதையே இல்லாவிட்டாலும் நாம் அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும்? போய் நாம் அமர்ந்திருக்க வேண்டும். அவர்கள் ராத்திரி முழுவதும் இருந்தார்கள். போகும்போதே பாதை திறக்கப்படலை. ராத்திரி முழுவதும் அந்த கரையிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். பின்னவும் பிரச்சனை, எல்லா பக்கமும் பிரச்சனை.
அதன் மத்தியிலும் அவர்கள் இருந்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால தான் சொல்கிறார் ஆண்டவர் இந்த வசனத்தில், அந்தத்தில் உள்ளவைகளை முடிவில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இன்னும் தோன்றியிராத காரியங்களை எல்லாம் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாராம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதெல்லாம் அவருடைய ஆலோசனையாக இருக்கிறது. அவருடைய ஆலோசனை தான் நிலை நிற்கும். அவருடைய ஆலோசனையின்படி நீங்கள் நடந்தால் போதும். ஒரு சாதாரணமான மனுஷன் கர்த்தருடைய ஆலோசனையில் நடக்கிறதுன்றது அவ்வளவு சாதாரணமானது அல்ல. ஹல்லேலூயா. சாதாரணமான நம்மை போன்ற மனுஷன் கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. அப்படி அவன் நடந்துவிட்டால், ஆண்டவருக்கு தன்னை விட்டு கொடுத்தால், அவனுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. அடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. இங்கே கர்த்தருடைய சீஷனான இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனான பேதுருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுருவை குறித்து சொல்லப்படும் போது ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல், அதாவது இயேசு கிறிஸ்து தன்னை காண்பித்து சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு பேதுருவை பார்க்கிறார். இயேசுவாகிய இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்வதில்லை, மேற்கொள்ளுவதில்லை. இந்த இடத்திலே பேதுருவினுடைய அந்த ஊழிய கால அனுபவங்களில் பேதுரு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை பாருங்க. இன்னும் ஊழியம்லாம் ஆரம்பிக்கலை, பேதுரு தனியாக போய் ஊழியம்லாம் செய்யலை. அதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து பரமேறுகிறதற்கு முன்பாகவே பேதுருவின் இடத்துல இதை சொல்லிவிட்டார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்யாது, மேற்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லி பேதுருவின் இடத்திலே ஆண்டவர் சொல்லிவிட்டார். இப்போ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் பேதுரு ஆண்டவரை மறுதலிக்கிற ஒரு சூழ்நிலை அங்கே வருகிறதை பார்க்கிறோம். சேவல் கூவுகிறது, பேதுரு மறுதலிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்குகிறத வேதத்தில் நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மற்றவர்களுடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கும். ஆனால் பேதுருவினுடைய வாழ்க்கை அதோடு முடிந்து போகலை. மறுதளிச்சதுக்கு அப்புறம் கூட முடிந்து போகலை. ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட நிலையில் இங்கே உட்கார்ந்து இருக்கலாம். நான் இயேசுவை மறுதலித்த ஒரு நிலையில் இருக்கிறேன், இயேசுவை விட்டு தூரம் போன ஒரு நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உட்கார்ந்து இருக்கலாம். உங்களை முன் குறித்தவர், உங்களை அழைத்தவர், கிறிஸ்துவின் அன்பிற்குள்ளாக உங்களை கொண்டு வந்தவர், தேவனுடைய தீர்மானத்தின்படி உங்களை அழைத்தவர் உங்களை கைவிடுவதே இல்லை என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன சூழ்நிலை வந்தாலும், ஹல்லேலூயா, என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் உங்களை மறுபடி உங்களை உருவாக்கி உங்களை கொண்டு வருவார், உங்களை அழிக்க மாட்டார். ஹல்லேலூயா. இந்த பேதுரு மிகவும் அழுதான். அவன் மறுதலித்ததை நினைத்து மனம் கசந்து இப்படி ஆகிவிட்டதே என்று அவன் அழுதான். ஆனால் மறுபடியும் இயேசு கிறிஸ்து அவனை சேர்த்து கொண்டார். இந்த வசனத்தை நீங்கள் பாருங்க. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த பேதுருக்கு விரோதமாக பாதாளத்தின் வாசல்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, போராடிக்கிட்டு இருந்துச்சு. மனிதர்கள் போராடலை, மனிதர்களும் போராடினாங்க. ஆனால் மனிதர்களுக்கு மேலே அவனோட போராடினது என்னவா, பாதாளத்தின் வாசல்கள். இந்த பாதாளத்தின் வாசல்கள் இந்த மனுஷனோட போராடும் அப்படின்னு ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டார். ஆனால் இன்னொரு விஷயமும் பேதுருவை குறித்து சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? கடைசியில் பேதுருவை குறித்து வாசிக்கும் போது, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி
உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவனுக்காக பிதாவின் இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அற்பமான ஒரு ஆரம்பம் தான். அவனுடைய வாழ்க்கையில் அவன் உடைந்து இனிமேல் சீசன் என்கிற நிலையிலே வரக்கூடாத அளவுக்கு மறுதலித்து பின்வாங்கி ஒன்றுமில்லாத நிலையிலே போகக்கூடியவன் தான். அப்படிப்பட்ட நிலை அவனுக்கு வந்துச்சு. ஆனால் அவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டதுனால, ஆண்டவர் அவனுடைய துவக்கத்தில் இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கை அதோட முடிவடையலை, பாதியில் முடிவடையலை. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளோடு தீர்க்கமாக ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனால் முன் அறியப்பட்டு தேவனால் முன் குறிக்கப்பட்ட உங்களை அழிப்பதற்கு எந்த சக்தியாலும் முடியவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர், கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாய் உங்களை கொண்டு வந்தவர் உண்மை உள்ளவர். இருளின் ராஜ்யத்திலிருந்து ஆமென் தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளே உங்களை கொண்டு வந்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. தற்காலத்திலே நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை உங்களுக்கு கடினமாய் காணப்படலாம், வியாதிகள் கடினமாய் காணப்படலாம், போராட்டங்கள் கடினமாய் காணப்படலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிந்துகிற கண்ணீர்கள் நன்மைக்கேதுவாய். சிலர் உங்களை உதாசீனப்படுத்தினார்கள், நன்மைக்கேதுவாய். சிலர் உங்களை நிந்தித்தார்கள், நன்மைக்கேதுவாய். சிலர் உங்களை ஜாடையாய் பேசி உங்களை அவமதித்தார்கள், நன்மைக்கேதுவாய். உங்களுடைய மனம் புண்படுகிறது என்று நன்றாய் அறிந்தே அவர்கள் உங்களை காயப்படுத்தினார்கள், நன்மைக்கேதுவாய். உங்களால் தாங்க முடியாத பாரத்தில் இருக்கிறீர்கள் என்று நன்றாய் அறிந்தே உங்களை கஷ்டப்படுத்தினார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மைக்கேதுவாய், சகலமும் நன்மைக்கேதுவாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில போராட்டங்கள் மிஞ்சி போகிறது, உங்களுடைய பலத்திற்கு மிஞ்சி போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மைக்கேதுவாய். ஹல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவர்களான உங்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் இன்னும் ஒரு விசை சத்தமாய் சொல்லுவோம், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய துவக்கம் கர்த்தரால் வந்தது, உங்களை இரட்சித்தது ஆண்டவர். ஒருவேளை நீங்கள் ஓடி ஓடி போய் இயேசுவை அறிந்திருக்கலாம், அல்லது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருக்கலாம். ஆனால் உங்களை அறிந்து கொண்டவர் கர்த்தர், உங்களை தெரிந்து கொண்டவர் கர்த்தர். உங்களுக்கு தெரியுமா, எத்தனையோ பேர் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து தேவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? ஆனால் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதினாலே, அவருடைய அன்பு உங்கள் மேல் இருக்கிறதினாலே, அதனால தான் இன்றைக்கும் நம்மால் ஜீவிக்க முடிகிறது. இன்றைக்கும் நம்மால் அவருடைய முகத்தை சந்தோஷத்தோடு பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளவு அலைகள் அடித்தாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளவு பெரிய ஜலம் எழும்பினாலும் பிரச்சனை இல்லை. ஆமென். கர்த்தர் சொன்னதை கேட்டு நீங்கள் சில காரியங்களை துவங்கி இருக்கிறீர்கள். அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு முழுமையடைய பண்ணி தருவார். ஆமென். ஆசீர்வாதமான காரியத்தை உங்களுடைய கண்கள் பார்த்தே தீரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. எந்த காரியத்தை உங்களுடைய காதுகளிலே ஆண்டவர் சொன்னாரோ, எந்த காரியத்தை உங்களுடைய ஆவிக்குரிய காதுகள் கேட்டதோ, அந்த காரியத்தை உங்களுடைய மாம்சீக கண்கள் காணும். நான் மறுபடி சொல்ல விரும்புகிறேன், எந்த காரியத்தை உங்களுடைய ஆவிக்குரிய காதுகள் ஆமென் கேட்க பண்ணினாரோ, அந்த காரியத்தை உங்களுடைய மாம்சீக கண்கள் காணும். ஹல்லேலூயா. எந்த வசனத்தை உங்களுடைய ஆவிக்குரிய காதுகள் கேட்க பண்ணினாரோ, அந்த வசனத்தின் நிறைவேறுதலை உங்களுடைய மாம்சத்தின் கண்கள் பார்க்கும். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றுகிறவர். அவர் வார்த்தையினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றுகிறவர். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ஜீவிக்கிறவர், இன்றும் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே உங்கள் அருகே அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்
மகிமைப்படுவதாக. ஆமென். ஒரு சாதாரணமான ஒரு தேவனை நாம் ஆராதிக்கவில்லை. நம்முடைய தேவன் மகா பெரியவர். ஹல்லேலூயா. ஆமென். அன்பிலே அவருக்கு சமமாய் ஒருவரும் இல்லை. வல்லமையில் அவருக்கு சமமாய் ஒருவரும் இல்லை. யுத்தத்திலே அவருக்கு நிகராய் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. வெற்றியில் அவருக்கு நிகராய் அவருக்கு சமமாய் ஒருவரும் இல்லை. ஆமென். எந்த காரியத்தை துவங்கினாரோ, எந்த துவக்கத்தில் கர்த்தருடைய கரம் இருந்ததோ, ஆமென், எவ்வளவு பிரச்சனை, போராட்டங்கள், நெருக்கம், ஆமென், தாமதங்கள் வந்தாலும் அவருடைய கரம் துவங்கினதை அவருடைய கரம் முடித்து தீர்க்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். 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 கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. யாத்ராகமம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, Exodus chapter 3 verse 10, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா. ஆண்டவர் மோசேயை அழைத்தார். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா. வசனத்தை பாருங்க. ஆண்டவர் நினைத்தா அவரே என்ன செய்திருக்கலாம்? அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இங்கே ஒரு ஊழியக்காரனை ஏற்படுத்துகிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எங்கே இருந்து கொண்டு வருவதற்கு? என் ஜனத்தை, அதாவது அவருடைய ஜனத்தை எகிப்திலிருந்து, வேறொரு தேசத்தில் இருந்து, ஒரு இருளின் ராஜ்யத்தில் இருந்து அந்த ஜனங்களை பார்வோனிடத்திலிருந்து மீட்டு அவர்களை கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொல்றார், வா உன்னை அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியுமா, பல வருஷத்துக்கு முன்பாக, ஒரு 40 வருஷத்துக்கு முன்பாகவே மோசேக்குள்ள ஒரு எண்ணம் உண்டாயிருந்தது. என்னன்னு சொன்னா, அவன் எகிப்து தேசத்தினுடைய அரண்மனையிலே நல்ல சுகமாய் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த மோசே. ஆனால் அங்கே தங்களுடைய ஜனங்கள் கஷ்டப்படுகிறதை பார்த்து கொண்டு இவனால் சந்தோஷமாக அங்கே இருக்க முடியவில்லை. அந்த அரண்மனைக்குள்ளே இருக்க முடியவில்லை. எவ்வளவு சந்தோஷம் அங்கே இருந்தாலும் தன்னுடைய ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்களே என்பதை பார்த்து கொண்டு அவனால் அங்கே இருக்க முடியவில்லை. அப்போ இவன் நினைத்தது என்னன்னு சொன்னா, எப்படியாவது கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு என் கையின் மூலமாக இரட்சிப்பை கொடுப்பார் என்று சொல்லி இவன் நினைத்திருந்தான். அந்த நினைப்பு அவனுக்குள்ளே இருந்தது. அது சரியான நினைப்பு தான், ஆனால் சரியான நேரம் அல்ல. நினைப்பு சரியானது தான், ஆனால் சரியான நேரம் அல்ல. நிறைய காரியங்களில் நம்ம இப்படி தான் இருக்கிறோம். எப்படின்னா, ஒரு காரியத்தை கர்த்தரிடத்திலிருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆனால் அதுக்கு சரியான நேரம் அது அல்ல. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அங்கே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருந்தார். அந்த ராத்திரியில் 430 வருஷம் முடிந்த அந்த ராத்திரியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அணியாக அங்கிருந்து புறப்பட்டார்கள். அப்போ ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா அவங்க இல்லை. ஆனால் மோசே நினைத்தது 40 வருஷத்துக்கு முன்பாகவே அவன் அப்படி நினைத்தான். அது கர்த்தருடைய நேரம் அல்ல. அதே போல தான் இயேசு கிறிஸ்து அந்த கானாவூர் கல்யாண வீட்டிலே அவர் என்ன செய்தார்? அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட போது மரியாள் அங்கே வந்து சொல்லுகிறார், இவர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய வேலை இன்னும் என்ன செய்யலை, வரலை. ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் என்ன செய்யலை, வரவில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். ஸோ கேட்டது சரியானது. இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அவள் கேட்டது, மரியாள் அவர்கள் கேட்டது சரியானது. ஆனால் அந்த காரியத்தை செய்யக்கூடிய நேரம் அது அல்ல. கேட்ட காரியம் சரி. நிறைய நேரத்தில் நம்மளும் அப்படி தான் ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம், ஆனால் அதை வந்து சரியான நேரமா, இதை இந்த நேரத்தில் கேட்கலாமா என்று சொல்லி சில நேரங்களில் நாம் அப்படி அந்த நேரம் அறியாமல் கேட்டு விடுகிறது உண்டு. அதுபோல் மோசே என்ன செய்தார்? ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய கையினால் தான் ஆண்டவர் விடுதலையை கொடுப்பார் என்று எண்ணி அந்த எண்ணம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் அதற்கான சூழ்நிலைகள் அங்கே என்ன செய்யலை, காணப்படவில்லை. எல்லா காரியமுமே அப்படி எதிர்ப்பாக இருக்கிறத பார்க்கிறோம். மனிதர்கள் எதிர்ப்பாருக்காங்க, சொந்த ஜனங்களை எதிர்த்துட்டாங்க. அப்போது இவன் அங்கே இருந்து மீதியான் தேசத்துக்கு ஓடி போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து விட்டது. அங்கே 40 வருஷம் அங்கே மனைவி பிள்ளைகளோடு அவன் அங்கே இருக்கிறான். அங்கே இருந்த அந்த மனுஷனை கர்த்தர் மறுபடியும் முட்செடியிலே
உண்டான தரிசனத்தின் மூலமாய் அவனை சந்தித்து மறுபடி அவனிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த மனுஷன் நம்முடைய ஜனத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறானோ அந்த மனுஷன் இடத்துல உன்னை அனுப்புகிறேன் வா என்று சொல்லி ஆண்டவர் அவனை அழைக்கிறதை பார்க்கிறோம். இந்த மனுஷனுடைய ஊழியத்திலே துவக்கமாக இருந்தது யார்? கர்த்தர். ஒரு காலத்தில் அவன் செய்ய நினைத்தான், அந்த காரியம் வாய்க்கவில்லை. மனிதர்கள், ஏன் சொந்த மனிதர்களே எதிர்ப்பாயிருந்தார்கள். ஆனால் இப்போ இவனுடைய ஊழியத்தை துவக்குகிறது, இவனுடைய வேலையை துவக்குகிறது யார்? கர்த்தர். அப்படி ஆண்டவர் துவங்குகிறதுனால இவன் போய் பேசுகிற இடத்திலே ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். பார்வோனுக்கு முன்பாக அற்புதங்களை நடப்பித்தான். எகிப்தின் சாஸ்திரிகள் முன்பாக, ஜோசியர்கள் முன்பதாக அற்புதங்களை நடப்பித்தான். ஹல்லேலூயா. ஏன்? இந்த காரியத்தை துவங்கினது கர்த்தர். ஹல்லேலூயா. எந்த காரியம் கர்த்தரால் துவங்கப்படுகிறதோ அந்த காரியம் கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய கிருபையினாலே அவைகள் நடந்தேறும். ஏனென்றால் அதை துவங்கினவர் யார்? கர்த்தர். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை துவங்குகிறது கர்த்தர் என்று சொன்னால் அதை முடிக்கிறதற்கும் அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. திட்டத்தை தந்தது தேவன் என்பதால் அதை நிறைவேற்றவும் அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். அந்த திட்டம் தேவனுடையது என்பதால் அதை நிறைவேற்றவும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்லாமல் மோசே அன்றைக்கு அதை செய்திருந்தான்னா செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தான் மோசே இருக்கிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி அவன் செய்திருந்தால் கூட அங்கே வந்திருந்த பிரச்சனைக்கு முன்பாக அவனால் நின்றிருக்க முடியாது. போராட்டங்களுக்கு முன்பாக அவனால் நின்றிருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை துவக்கி தந்தால் அந்த காரியத்தில் நிச்சயமாய் ஜெயம் தர அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எப்படி ஒரு காரியத்தை துவக்குவார்? முதலாவது பாருங்க, நான் அதை அப்படியே ஜஸ்ட் உங்களுக்கு வசனம் சொல்லாமல் நான் அதை அப்படியே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஆண்டவர் ஒரு காரியத்தை எப்படி துவங்குவார்னு சொன்னால் அதை குறித்த ஒரு டிசையர், ஒரு ஆசையை உங்களிடத்தில் உண்டு பண்ணுவார். அப்போ எல்லா ஆசையும் ஆண்டவர் தானா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. நிறைய ஆசைகள் பிசாசாலை என்ன செய்யும்? வரும். அதை வேத வசனத்தின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாகவும் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது உங்களுக்குள்ளே வருகிற அந்த ஆசைகள் தேவனிடத்திலிருந்து வருகிறதா அல்லது பிசாசினிடத்திலிருந்து வருகிறதா என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவர் உடைய நடத்துதலின் மூலமாகவும் உங்களால் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். அதற்கு வேத புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து மிகவும் மெதுவாக அதை நீங்கள் வாசிக்க வேண்டும். மெதுவாக மறுபடி வாசிக்கணும். மெதுவாக வாசிக்கணும், மறுபடி வாசிக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க வேதத்தை ஒரு வருஷத்தில் முடித்திடலாம், 6 மாதத்தில் முடித்திடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் நிறைய பேர் அப்படி சொல்கிறத பார்க்குறோம். வேத புஸ்தகத்தை நீங்கள் எவ்வளோ வேகமாக முடிக்கிறீங்க அப்படின்றதுக்காக ஆண்டவர் உங்கள் கையில் கொடுக்கலை. அதில் இருக்கிற காரியத்தை தியானிக்கும்படி தான் ஆண்டவர் வேத புஸ்தகத்தை நம்முடைய கரங்களில் கொடுத்துருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நான் 20 அதிகாரம் வாசித்தேன், 30 அதிகாரம் வாசித்தேன் அல்லது 10 அதிகாரம் வாசித்தேன் அப்படின்னு சொல்கிறதுல இல்லை. அதில் இருந்து நாம் என்ன புரிந்து கொண்டோம், வாசித்த வசனத்திலேருந்து இன்றைக்கி ஆண்டவர் என்ன பேசினார். பேசலைன்னா பேசுகிற வரைக்கும் வாசிக்கணும், இல்லைன்னா புரியலைன்னா மறுபடி அதை நாம் வாசிக்க வேண்டும். அப்படித்தான் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். வேத வசனம் ஒன்று போதும். உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கும் உங்களுக்கு ஆலோசனை தருகிறதற்கும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை போதிக்கிறதற்கும் கர்த்தருடைய வசனம் ஒன்றே போதும். அதனால தான் 40 லட்சத்துக்கும் மேலான ஜனங்களை யோசுவா நடத்துகிற பொழுது ஆண்டவர் அவனிடத்தில் சொன்னார், நீ இரவும் பகலும் இந்த வசனத்தில், இந்த நியாயப்பிரமாண வசனத்தில் நீ என்ன செய்யணும்? இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கணும்னு யோசுவாட்ட சொன்னார். நீ நிறைய படைகளை சேர்க்கணும், போர் வீரர்கள் அப்படி பண்ணணும், நிறைய குதிரைகளை வாங்கணும், அப்படியெல்லாம் ஆண்டவர் யோசுவாட்ட சொல்லலை. நிறைய பட்டயங்களை செய்யணும்னு சொன்னாரா? இல்லை. நிறைய ஈட்டிகளை செஞ்சு வச்சுக்கோன்னு சொன்னாரா? இல்லை. ஆண்டவர் அவன்கிட்ட சொன்னது ஒன்று தான், நீ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ள காரியத்தை தியானிக்கிறதற்கு, இடதுபுறம் வலதுபுறமும் நீ சாயாமல் செல்லுகிறதற்கு இந்த இரவும் பகலும் தியானித்து கொண்டிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார்?
சொன்னார். ஸோ ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில துவக்கும் போது முதலாவது என்ன தருகிறார்? டிசையர், அந்த ஆசையை தருகிறார். அந்த ஆசை கர்த்தரிடத்திலிருந்து வந்தது தானா என்பதை அறிந்து கொள்வதற்கு தான் நான் முன்னமே சொன்னது போல வேத வாசிப்பும் ஆவியானவருடைய வழி நடத்துதலும், வேத வாசிப்பல்ல, வேத தியானமும் ஆவியானவருடைய வழி நடத்துதலும், ஏமேன், அதை அறிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும். சில நேரங்களில் பிசாசு வேத வசனத்தை வைத்தும் நம்மை திசை திருப்ப அவன் முயற்சிப்பான். வேத வசனத்தை வைத்து கூட. நான் ஏன் அப்படி சொல்லுகிறேன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் இருந்தபோது பிசாசானவன் அவரிடத்தில் வந்து வசனத்தை தான் சொன்னதை நம்ம என்ன செய்கிறோம்? வேதத்தில் பார்க்கிறோம். வசனத்தை சொல்லுகிறான். இப்படி எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி வசனத்தை தான் சொல்கிறத பார்க்கிறோம். அப்போ பிசாசு சில நேரம் வேத வசனத்தை வச்சு கூட உங்களை ட்ரிகர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலும் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. வேத புஸ்தகம் இருக்கு பாருங்க, வேத புஸ்தகம் இருக்கு பாருங்க, ஜீவன் உள்ளது, அது பேசும். உங்களுடைய மனநிலை அதற்கு நன்றாய் தெரியும். ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாயும் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ கர்த்தருடைய அந்த துவக்கத்தை அறிந்து கொள்வதற்கு நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் அவசியமாக இருக்கிறது. இன்னும் 2 வசனங்கள் மட்டும் நம்ம வாசித்து நம்ம முடிக்கலாம். 2 வசனங்கள். யோபு 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோபு 5:12 வாசிக்கலாம். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு துவக்கத்தை கொடுக்கும்போது தந்திரக்காரருடைய கைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? சில நேரங்கள் வெளிப்படலாம். ஆண்டவர் சொன்னது தானே, ஏன் இப்படி பிரச்சனையாக இருக்குது அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? அந்த தந்திரக்காரனுடைய கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அதை துவக்க விடுவார், ஆனால் முடிய நடத்த என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். அவர்களுடைய உபாயங்களை ஆண்டவர் அபத்தமாக்கி போடுவார். ஆமென். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா விதமான உபாயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அபத்தமாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். தந்திரக்காரருடைய கைகள், பிசாசினுடைய கைகள், ஆமென், காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு ஆண்டவர், ஆமென், அவர்களுடைய உபாயங்களை, அவருடைய தந்திரங்களை இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவர் அபத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக, ஆமென், செயல்படுகிற எல்லா விதமான கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படுவதாக. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது சங்கீதம் 11வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 33:11 கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கும் போது, ஒரு காரியத்தை குறித்து திட்டம் பண்ணும்போது, அதை ஏதோ ஒரு வாரத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ அல்லது ஒரு 5 வருஷத்துக்கோ தான் நம்மளால் திட்டம் பண்ண முடியும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய ஆலோசனை எப்படிப்பட்டதா? நித்திய காலமாக, தலைமுறை தலைமுறையாக அவருடைய நினைவுகள் என்ன செய்யும்? நிலை நிற்கும் அப்படின்னு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆலோசனையை போல அல்ல ஆண்டவருடைய ஆலோசனை. அதனால தான் கர்த்தருடைய துவக்கம் என்பது ரொம்ப முக்கியம். அவர் துவங்கும் போது பல காரியத்தை தலைமுறை தலைமுறையாக அவர் ஆலோசித்து தான் அவர் செய்வார். அதனால தான் ஏற்கனவே நம்ம தியானித்தோம், ஆபிரகாமின் இடத்திலே ஆண்டவர் பேசும்போது பிள்ளையை குறித்து அல்ல, சந்ததிகளையும் தலைமுறைகளையும் குறித்து ஆண்டவர் பேசி கொண்டிருந்தார். அதுதான் அவருடைய ஆலோசனைகள். ஸோ ஒரு காரியத்தை கர்த்தரால் நாம் துவங்க வேண்டும். நாம் துவங்குகிற காரியத்தில் கர்த்தர் இருக்கணும். ஒருவேளை இந்த வாரத்தில் சில காரியங்களை நீங்கள் துவங்கலாம், செய்யலாம்னு நீங்கள் நினைத்திருந்தீங்கன்னா அந்த காரியத்தில் ஆண்டவர் இருக்க வேண்டும், கர்த்தர் இருக்கணும். உங்களுடைய பிரயாணங்களில் கர்த்தர் இருக்கணும். உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் கர்த்தர் இருக்கணும். உங்களுக்கு கிடைக்க போகிற ப்ரமோஷனில் கர்த்தர் இருக்கணும். கர்த்தர் இல்லாத ஒரு ப்ரமோஷன் நமக்கு வேண்டாம்.
கர்த்தர் இல்லாத ஒரு உயர்வு நமக்கு வேண்டாம். கர்த்தர் இருந்தால் மட்டும் அவரால் கிடைக்கிற உயர்வு, அவரால் கிடைக்கிற அந்த ஆசீர்வாதம், அவரால் கிடைக்கிற அந்த துவக்கம் நமக்கு முடிவு பரியந்தம் அது ஆசீர்வாதமாக இருக்கும். நமக்கு மட்டுமல்ல, அது கர்த்தருக்கும் நன்மையாக இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதுக்கு ஏற்ற வண்ணமாக இருக்கும். ஸோ நம்முடைய துவக்கங்கள் எல்லாம் ஆண்டவருடைய அசைவாடுதல் காணப்படும்படியாக எல்லாரும் சில நிமிடங்கள் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தேவனால் கிடைக்கிற துவக்கம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆராதனை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரவும் ஜெபிக்கவும் நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் பாடி ஆராதித்த வேளையிலே எங்களோடு நீர் ஆண்டவரை இடைப்பட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த பிரசங்க வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. தேவனால் கிடைக்கும் துவக்கம் என்கிற தலைப்பில் இருந்து ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் சிந்திக்கவும் ஆண்டவரே நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் துவங்குகிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய விசேஷித்த நடத்துதல் காணப்படும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒருவேளை ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை அல்லாமல் ஒரு சில காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் துவங்கி இருக்குமே, ஆனால் ஆண்டவரே கிருபையாய் தேவன் அவைகளை எங்களுக்கு மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுடைய எல்லா காரியங்களிலும் தேவனால் உண்டாகிற துவக்கம் காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி. ஆண்டவரே அப்பா, அவர்களுடைய ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆண்டவரே இரட்சிப்பின் விசுவாசத்தை நீர் துவக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் உம்மை அறிந்து கொள்வார்களாக, அவர்கள் உம்மை தெரிந்து கொள்வார்களாக, அவர்களுக்குள்ளே இரட்சிப்பின் ஒளி பிரகாசிப்பதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு நாங்கள் வாசித்த அந்த வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருந்ததே, நீ இஸ்ரவேல் புத்திரராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா என்று சொல்லப்பட்டிருந்ததே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள் ஆண்டவரே உலகம் என்கிற அந்த எகிப்திலிருந்து அவர்கள் வெளியே வரணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் ஏற்படுத்தி இருக்கிற இந்த ஊழியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாம் மாயையின் பிடியிலிருந்து அந்த ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநேகர் ஆண்டவரை இங்கே ரட்சிக்கப்படுகிறதற்காக நன்றி. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். நெடுங்காலமாய் காத்திருக்கிற ஆண்டவரே தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த வாரத்தில் நல்லதொரு துவக்கம் கிடைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவனால் வருகிற துவக்கம் கிடைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.